வணக்க மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்தமல்லி கோழி வறுவல். என்னடா இவன் புதுசாக கொத்தமல்லி கோழி வரும்னு நினைக்காதீங்க. சும்மா கீழே போனால் திடீர்னு பார்த்தா கொத்தமல்லி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு. பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு நல்லா இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு கண்ணு பொறுக்காது. அதனால் சரி இது வச்சு நான் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கீழே எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து அழகாக சும்மா டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணோம். அது ரஃபாக தான், ரொம்ப தின்னாலாம் இல்லை. எப்படி இது பேஸ்ட் தான் அரைக்க போகிறோம். அதனால் ரஃபாக கட் பண்ணி இது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி செப்பரேட்டாக வச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுங்க, கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுங்க. வெங்காயம் பார்த்தா கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிங்க, கொஞ்சம் தின்னாக அடிங்க, ரொம்ப வதங்க வேணாம். இது கூட பச்சை மிளகா, நம்ம கூட இது சில்லி பவுடரில் எதுவும் போட போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா ஸ்பைசி தான். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்க, ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போடுங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை, அந்த கொத்தமல்லி ப்ளஸ் அந்த சிக்கனோட வாசனை சேர்ந்து ஒரு வாசனை ஒன்று வரும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஐயோ அப்படி இருக்கும் அது. அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போடுங்க. அது போட்டதுக்கப்புறம் சிக்கன் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக இருந்தால் மசாலா உள்ளே நல்லா இறங்காது. அதனால் கொஞ்சம் மசாலா உள்ளே இறங்கினா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். அதாவது ஒரு லெக்கை 3 பீஸாக போடுங்க, அந்த மாதிரி இருக்கணும். போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். சேம் இதே தான். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக, வெங்காயம் கலர் மாறக்கூடாது. வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் பழுப்பு கலர், கொஞ்சம் கண்ணாடி கலர்னு சொல்லலாம். அந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். ஒரு 2 to 5 மினிட்ஸ், அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் போதும். லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தனியாத்தூள் போடுங்க, சில்லி பவுடர் போடாதீங்க. தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகு பொடி, பெப்பர் பவுட்ரு அதை போட்டுங்க. வாஷ் பண்ணி வச்ச குரிண்டர் லீஃப் இருக்கு இல்லையா, அது கூட தயிர் போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். தயிர் எதுக்காக போடுறேன்னா, கலர் சேஞ்ச் ஆகாது. தயிர் போடாமல் நீங்கள் வெறும் குரிண்டர் லீஃபை போட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா கலர் மாறி போய்டும், கருப்பாயிடும். அதனால் உங்களுக்கு கலர் அப்படியே வேணும்னா தயிர் ஊற்றி பேஸ்ட் பண்ணுங்கள். தயிர் ஊற்றி பேஸ்ட் பண்ணி அதோட போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் லைட்டாக சால்ட்டு சீசன்லாம் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அடிப்படியான கொத்தமல்லி கோழி வறுவல் ரெடி. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன கருப்பு கலரில் செஞ்சுருப்போம், ரெட் கலரில் செஞ்சு கொடுத்துருப்போம். இந்த மாதிரி என்றைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இவ்வளோ தான் வீடியோ. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.